بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون العين أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைப்பிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த உரையிலே தியாகிகளை வரவேற்கும் நிழல் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஒரு நினைவூட்டலாக தர விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற போது வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன்
நீ நினைவுபடுத்து, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று குறிப்பிடுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை பிரார்த்தித்துக் கொள்பவனாக இருக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தியாகிகளை வரவேற்கும் நிழல் என்ற இந்த மகுடத்துக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸாகும். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நிழலிலே அல்லாஹு தாலா 7 சாராருக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒருவர் இமாம் ஆதில், நேர்மையான தலைவர். இரண்டாவது ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹு தாலாவுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னை வளர்த்து கொண்ட வாலிபன். மூன்றாவது ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், இன்னும் ஒரு மனிதர், அந்த மனிதருடைய உள்ளம் எப்போதும் பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவு கொண்டது. நான்காவது மனிதர் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து அந்த நேசத்தின் அடிப்படையிலே பிரிந்து போனவர்கள். இன்னும் ஒரு மனிதர் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சப் வ ஜமால் ஃபகால இன்னி ஹாஃபுல்லா, ஒரு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி அவளோடு உறவுக்காக அழைத்த போது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று விலகி கொண்ட வாலிபன். அடுத்ததாக ரஜுலுன் தசத்தக பிசதகத்தின் ஃபாஹ்ஃபஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வலதுகை செய்கின்ற செலவு இடதுகைக்கு தெரியாத நிலையிலே மிக ரகசியமாக செலவு செய்து வருகின்ற ஒரு மனிதர். இன்னொரு மனிதர் வரஜுலுன் தக்கர் அல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒருவர் தனிமையிலே அமர்ந்திருந்து அல்லாஹு தாலாவை நினைத்து அவனுடைய வல்லமையை நினைத்து மனமுருகி கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு மனிதர். இந்த 7 பேரும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்திலே எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய அரசு நிழலில் குடியமர்த்தப்படுகிறார்கள், கௌரவிக்கப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இது போன்ற வேறு பல செய்திகளும் இந்த 7 பேர் மட்டுமல்ல இன்னும் பலரும் இத்தகைய சிறப்பை பெறுகிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றன. உதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகின்ற ஒரு போராளி, அல்லாஹ்வுடைய அரசு நிழலை பெறுகின்ற ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்து அந்த கடனை திருப்பித் தர முடியாத நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு தள்ளுபடி செய்கின்ற அல்லது அவன் கடனை திருப்ப தருகின்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கின்ற அந்த கடன் கொடுத்த மனிதர், இவரும் அல்லாஹ்வுடைய அரசு நிழலை பெறுகின்ற ஒருவர் கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த கடனிலே இருந்து மீள முடியாமல் துன்பப்பட்டிருக்கிறார், அவருக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும், ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற மனிதர், இவரும் அல்லாஹ்வுடைய அரசு நிழலை பெறுகின்ற மனிதர். அதே போன்று பள்ளிவாசலுக்கு எப்போதும் நடந்து செல்வதை தன்னுடைய வழக்கமாக ஆக்கி கொண்ட ஒருவர், இவரும் அல்லாஹ்வுடைய அரசு நிழலை பெறுவார் என்று இது போன்ற பல செய்திகள் ஹதீஸ்களிலே நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுகின்ற மனிதர்கள் என்ற பட்டியலிலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த முக்கியமான மனிதர்களை நினைவூட்டுவதன் ஊடாக அப்படிப்பட்ட சிறப்பும் கண்ணியமும் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, அந்த கண்ணியத்தை நானும் நீங்களும் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு நினைவூட்டலாக இந்த விடயங்களை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஹதீஸுக்கு பின்னாலே உட்பொதிந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது அவர்களுடைய தியாகமும் அவரிடமிருந்த இஹ்லாஸ் என்று சொல்கின்ற மன தூய்மையுமாகும். தியாகத்தோடு உழைத்தவர்கள்,
அல்லாஹு தாலா கூலி தருவான் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் பேறு புகழுக்காக 4 பேருடைய மதிப்பு மரியாதைக்காக இந்த காரியத்தையும் பண்ணாமல் அல்லாஹ் எனக்கு கூலி தர வேண்டும், அவனுடைய திருப்பொருத்தம் மட்டுமே எனக்கு போதுமானது என்று உழைக்கின்ற, அதற்காக பாடுபடுகின்ற நல்ல உள்ளங்களுக்குத்தான் நாளை மறுமையில் அரசுடைய நிலையிலே அந்த சிறப்பு வழங்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தியாகம் என்ற விடயம் இரண்டாவதாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த உன்னதமான மரியாதை, இந்த 2 விடயத்தையும் நாங்கள் தொடர்படுத்தி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த 7 சாராருக்கும் பின்னாலே அவருடைய தியாகம், அவருடைய இஹ்லாஸ் என்ற பெரும் தன்மைகள், பெரிய உயரிய பண்புகள் இருப்பது போல இத்தகைய இஹ்லாஸும் மன தூய்மையும் தியாக உணர்வும் கொண்ட அந்த உள்ளங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய அரசு நிழல் என்ற அந்த சிறப்பு பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. அரசு நிழல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நாளை மறுமை விசாரணை நாளை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லுகிற போது, அது அந்த மறுமை நாள் என்பது அல்லாஹு தாலா விசாரணைக்காக மனிதர்களை நிறுத்துகின்ற போது அந்த பூமி எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கும், சூரியன் எத்தகைய நிலையிலே கொண்டு வரப்பட்டிருக்கும், அந்த விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்ற மக்கள் எத்தகைய துயரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் ஹதீஸ்களிலே படித்திருக்கிறோம். இத்தகைய ஒரு துர்ப்பாக்கியம் நிறைந்த ஒரு நிலையிலே தான் இந்த 7 சாராருக்கு அல்லாஹு தாலா ஒரு சிறப்பான மரியாதையை, முதல் மரியாதையை அங்கே கொடுக்கின்றான். உண்மையிலே அல்லாஹு தாலாவுடைய அரசின் நிழலில் அப்படியான ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. தான் இந்த உலகத்திலே பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து தியாகம் சிந்தி தியாகம் செய்து உழைக்கின்ற ஒருவருக்கு என்னை தட்டி கொடுக்க ஒருவர் இல்லையா, என்னுடைய தியாகத்தை கஷ்டங்களை புரிந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவர் இல்லையா என்று ஏங்குகின்ற உலகம் இது. அப்படியான ஒருவர் நான் கஷ்டப்படுகின்ற போது, நான் தியாகங்கள் செய்கிற போது, வியர்வை சிந்துகின்ற போது, உழைக்கின்ற போது தட்டி கொடுத்து ஒருவர் உதவி செய்து விட்டால் அல்லது 4 வார்த்தை சொல்லிவிட்டால் அதனை பெரியதொரு வரப்பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்வதுண்டு. இப்படியான ஒரு நிலையில் நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே, அந்த வெப்பத்திலே வியர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹு தாலா இந்த 7 சாராரையும் அழைத்து, நீங்கள் வாருங்கள், நீங்கள் வெயிலிலே இருக்க தேவையில்லை, இந்த கொடுமையில் வேதனைப்பட தேவையில்லை, உங்களுக்கு என்னுடைய அரசு நிழலிலே நான் இடம் தருகிறேன் என்று அழைத்து அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றான் என்றால் அதைவிட உயர்தரமான அந்தஸ்தை பெறுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹ் மின் கிதாப் வ உமிர்து லிஅஅதில பைனக்கும். நபியே நீ கூறுவீராக, அல்லாஹு தாலா இறக்கி வைத்த வேதத்தை நம்ப வேண்டும் என்று, ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். மற்றவர்களோடு நீதியாக நடக்க வேண்டும் என்றும் என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று நபியே நீ கூறுவீராக என்று அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் நமக்கு எதிரை சொல்லுகிறது என்றால், நான் தலைவன் என்ற அடிப்படையில் நீதியாக நியாயத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று என்னுடைய ரப்பு எனக்கு உபதேசம் செய்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற இந்த வாக்கு மூலம் நமக்கு பதிவு செய்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற போது, ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதி வழுவாத ஒரு தலைவராக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். உலகத்தில் தலைவர்களை பற்றி விமர்சனங்கள் வரும், நிறைய குறைபாடுகள் வரும். அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பிரதானமான குறைபாடாக இந்த விஷயம் இருக்கும். அவர் குடும்பத்துக்கு என்றால் ஒரு நீதி, அவருடைய கட்சிக்காரருக்கு என்றால் ஒரு நீதி, இன்னும் ஒருவருக்கு என்றால் இன்னொரு நீதி. இப்படித்தான் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களும் அவருடைய தலைமைத்துவம் என்று சமுதாயம் விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய நீதி வழுவாத அந்த போக்கை எவருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்றால் நீதியான தலைவராக, நியாயமான தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரண புருஷராக இருந்து விட்டு சென்றவர்கள். ஒருமுறை மக்சூமியா என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்று சொல்லுகின்ற பெண்மணி திருடி விட்டார். திருடிய ஒருவருக்கு கைகளை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய தீர்ப்பாகும். இந்த அடிப்படையில் ஃபாத்திமாவுடைய கை வெட்டப்பட போகிறது.
மக்சூமியா என்பது அன்றைய அரேபிய சமூகத்தின் உயர்ந்த கௌரவமான ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு கைவற்றப்பட்டு விட்டால் அந்த கோத்திரத்துடைய மதிப்பு என்னாவது, மரியாதை என்னாவது என்று அந்த சமூகம், அந்த கோத்திரம் சிந்திக்கிறது. நபி அவர்களோடு இந்த விடயம் சம்பந்தமாக கதைக்க வேண்டும். கையை வெட்டுங்கள், ஆனால் இப்படியான உயர் கோத்திரங்களுக்கெல்லாம் வெட்டக்கூடாது. சமுதாயத்திலே அந்தஸ்தோடு கௌரவத்தோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வெட்டுவது அவர்களை அவமரியாதைப்படுத்துகின்ற விஷயமாக இருக்கும். ஏழைகளுக்கு வெட்டுங்கள், வாழைகளுக்கு வெட்டுங்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு வெட்டுங்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களுக்கு வெட்டுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உயர்ந்த கௌரவத்தில் இருக்கின்ற கோத்திரங்களுக்கு கைவெட்டுவது நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற இந்த விடயத்தை நபி அவர்களோடு பேச வேண்டும். எப்படி பேசுவது? நபி அவர்களோடு நேரடியாக இந்த விஷயத்தை கதைக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உசாமா பின் ஸெய்த் என்று சொல்கின்ற நபித்தோழரை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இரக்கமானவர். உசாமா சொன்னார், நபி அவர்கள் இதையும் அன்பின் காரணமாக தட்டமாட்டார்கள் என்ற காரணத்தினால் உசாமா போகிறார், நபியிடத்திலே பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழைக்கிறார். இதனாலே தான் முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனது. அவர்களில் தாழ்ந்தவர்கள், கீழானவர்கள் திருடினால் கையை வெட்டினார்கள். உயர்ந்தவர்கள், கண்ணியவான்கள் குற்றம் செய்தால் அவர்களை அப்படி விட்டுவிட்டார்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கை வெட்டப்படும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்று நீதியான தலைமைத்துவத்துக்கு முன்னுதாரண புருஷராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து விட்டு சென்றார்கள். இப்படியான நீதியான தலைமைத்துவங்களுக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆயிரம் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர்களிடத்திலே நீதியை, நேர்மையை, நியாயத்தை பார்க்க முடியவில்லை. தலைவனாக இருந்து தன்னிடத்திலே தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற நிலையிலிருந்து, தன்னை ஆட்சியாலோ அதிகாரத்தாலோ அடக்க முடியாது என்ற நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து நீதி தழுவாது நியாயத்தோடு ஒருவன் நடக்கிறான் என்றால் இந்த தலைமைத்துவம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் என்ற அந்த கண்ணியத்தை, அந்த வரவேற்பை பெறுகிறது. இதற்கு மிகப்பெரிய தியாக உணர்வு வேண்டும். நான் தவறாக தீர்ப்பை வழங்கிவிட்டால் யார் என்ன செய்ய போகிறார்கள்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் படைத்த ரப்புக்கு முன்னால் நான் தப்ப முடியாது என்ற அந்த பயம், அந்த உணர்வு உள்ளத்தை ஆட்கொண்டால் மட்டும்தான் தலைவன் நீதியாக நடப்பான். இல்லை என்றால் எந்த தலைவரிடத்திலும் நீதியை, நியாயத்தை நாம் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நீதியான தலைவன் என்பது ஒரு சமூகத்துடைய உயர்மட்ட தலைவன் மட்டுமல்ல, ஒரு வீட்டுச் சூழலில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு தலைமைத்துவத்தையும் பேசுகின்ற விடயமாக இருக்கிறது. சமூகத்திலே இருக்கின்ற உயர்மட்டத்தில் இருக்கின்ற தலைவரை குறித்து மட்டும் இவர்கள் பேசுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஒவ்வொருவரும் தலைவர்களாக மாறுகின்றோம். நாம் ஒரு குடும்பத்து தலைவர் என்ற வகையில் நாம் அந்த குடும்பத்தில் நீதி வலுவாத தலைவராக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு என்றால் ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு என்றால் ஒரு சட்டம். தன்னுடைய குடும்பத்துக்கு என்றால் ஒரு நீதி, மற்றவர்களுக்கு என்றால் ஒரு நீதி என்று யோசிக்கின்ற ஒரு குடும்பத்தை தலைவனாக இருந்தீர்களாக இருந்தால் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. இன்றைக்கு நாம் பலர் அப்படித்தான் இருக்கிறோம். நீதி பற்றி பேசுகிற போது ஊராருக்கு நிறைய நீதிகளை பற்றி பேசுகிறோம், நியாயத்தை பற்றி பேசுகிறோம். தனக்கென்று வந்துவிட்டால், தன்னுடைய குடும்பம் என்று வந்துவிட்டால் அங்கே நீதி நியாயம் எல்லாம் கேள்விக்குறியாகி போய்விடுகின்ற நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய நீதி நியாயம் என்ற செயற்பாடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட நீங்கள் பாரபட்சம் கட்டாத அளவுக்கு நியாயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த வாப்பா அநியாயமாக நடக்கிறார் என்று புரிந்து கொள்கின்ற அடிப்படையில் அமையக்கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணி ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காமல், இன்னொரு பிள்ளைக்கு அன்பு செலுத்தி இன்னொரு பிள்ளையை அன்பு செலுத்தாமல், அந்த பிள்ளை காழ்ப்புணர்வோடு, கோபத்தோடு, வெறுப்போடு பார்க்கின்ற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் நீதி தழுவி விடாதீர்கள் என்று, தவறிவிடாதீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கின்ற அந்த வேளையில் கூட நீங்கள் நீதி தவறாத அளவுக்கு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, சமுதாய மட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நீதியாக நடந்தால், நியாயமாக நடந்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நிழல் என்ற உயர்ந்த கௌரவம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த தியாகிகளுக்கு கிடைக்கும். இவர் குடும்பத்தில் நீதியாக நியாயமாக நடக்கலைன்னு சொன்னால் யாரும் இதை கேட்க போகிற இல்லை. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, வாப்பாதான்
ஒன்றும் செய்ய முடியாது. என் மனைவியாலும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய பிள்ளைகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது, சட்டத்தாலும் என்ன செய்ய முடியாது. நான் எப்படியும் என்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன், யாரு கேட்கிறது என்று பேசலாம். ஆனால் படைச்ச ரப்புக்கு முன்னால நான் மாட்டிக்கொள்வேன், படைச்ச ரப்புக்கு முன்னால நான் தப்பிக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் அந்த நியாய உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நுஅமான் இப்னு பஷீர் என்று சொல்லுகின்ற தோளுடைய சம்பவம் வருகிறது. பஷீர் என்ற நபித்தோழர் நுஅமான் என்ற தோழரை அழைத்துக் கொண்டு வருகிறார் தன்னுடைய மகனை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய மகன் நோமானுக்கு இந்த சொத்து பத்துக்களை இவ்வளவையும் கொடுப்பதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷீர், உன்னுடைய மகன் நோமானுக்கு மட்டும் இப்படி கொடுக்கிறாயா, இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் சரியாக கொடுத்திருக்கிறாயா? இல்லை, நோமானுக்கு மட்டும்தான் கொடுக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். நீ உன்னுடைய பிள்ளைகளில் நோமானுக்கு மட்டும் கொடுத்து மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அநியாயம் செய்கிறாயே, இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்துக்கு எதிராக செயல்பட்டது மட்டுமல்ல, அநியாயத்துக்கு சாட்சியாகவும் இருக்க மாட்டேன் என்று நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இப்படியான தலைவர்களாக, தலைமைத்துவங்களாக, குடும்ப மட்டங்களில் இருந்து சமுதாய மட்டம் வரைக்குமான தலைமைத்துவங்கள் நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே நீதியாளர்கள், நேர்மையாக நடந்து கொண்டவர்கள், ஒளியினாலான மிம்பர் மேடைகள் அமைக்கப்பட்டு அந்த மேடைகளிலே அமர்த்தப்பட்டிருப்பார்கள். நீதி செலுத்துகின்றவர்கள் ஒளியினாலான மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையிலே குடியமர்த்தப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வலப்பக்கத்தில் அவர்கள் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய வலப்பக்கம் என்று சொல்லுகிற போது அவனுடைய 2 கைகளுமே வலப்பக்கம் தான். அல்லாஹ்வுக்கு வலது இடது என்று கிடையாது, 2மே வலதுதான். அவர்கள் யார் என்றால், தங்களுடைய தீர்ப்பின் போதும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் விஷயத்திலும் நீதியோடு நியாயத்தோடு நடந்து கொண்டவர்கள். இவர்கள் நாளை மறுமையில் ஒளியிலான மிம்பர் மேடைகள் அமைக்கப்பட்டு அந்த மேடையிலேயே உட்கார வைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அத்தகைய சிறப்பு இந்த தியாகிகளுக்கு இருக்கிறது. நீதிக்காக, நேர்மைக்காக வாழுகின்றவர்கள். நீதி தவறினால், அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு எந்த வகையிலும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்று துடிக்கின்ற தலைமைத்துவங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய போர்க்கவசம் காணாமல் போய்விடுகிறது. காலியிடத்திலே முறைப்பாடு கலீஃபா அவர்களால் வழங்கப்படுகிறது. கலீஃபா அவர்களை கூப்பிட்டு காலி கேட்கிறார், உங்களுடைய போர்க்கவசம் காணாமல் போயிருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அந்த போர்க்கவசத்தை இன்ன யூதர் தான் எடுத்திருக்கிறதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், அந்த யூதர் தான் உங்களுடைய போர்க்கவசத்தை எடுத்தார் என்பதற்கும் இதுதான் உங்களுடைய போர்க்கவசம் என்பதற்கும் ஏதாவது சாட்சிகள் உண்டா என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய மகன்தான் எனக்கு சாட்சி, இது என்னுடைய போர்க்கவசம் என்பதற்கு என்னுடைய மகனை தவிர வேறு எந்த சாட்சியங்களும் கிடையாது. காலி சொல்லுகிறார், தந்தைக்காக மகனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே போர்க்கவசம் உங்களுடையது அல்ல, யூதனுடையது தான் என்று தீர்ப்பளிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறு காட்டிய நீதி தழுவாத தலைமைத்துவங்கள். ஹலீஃபா என்பதற்காக நீதியை மாற்றி அமைக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. நான் ஹலீஃபா என்பதற்காக நீதியை தீர்ப்பை எனக்கு மாற்றி எழுது என்று சொல்லுகின்ற தலைமைத்துவங்களாக இருக்கவில்லை. தன்னுடைய சொந்த போர்க்கவசமாக இருந்தும் தனக்கு சரியான சாட்சியம் இல்லை என்பதற்காக யூதரிடத்தில் விட்டு கொடுத்து விட்டு போன தலைமைத்துவத்தை பெற்ற சமுதாயமாக நாம் இருக்கிறோம். ஹலீஃபா மர்வான் அவருடைய ஆட்சி காலத்திலே வழக்கொண்டு வருகிறது. ஒரு மூதாட்டி காலியாரிடத்தில் வந்து முறைப்பாடு செய்கிறார். காலியார் அவர்களே, என்னுடைய நிலத்தில் ஒரு பகுதியை ஹலீஃபா அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன், அந்த நிலம் எனக்கு வேண்டும். ஹலீஃபா நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகிறார். இந்த பெண்ணுடைய முறைப்பாடு பற்றி கேட்கப்படுகிறார். ஹலீஃபா சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னுடைய நிலம்தான் என்று. அந்த பெண்மணி சொல்கிறார், இல்லை இல்லை, என்னுடைய நிலம்தான் என்று. ஹலீஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்மணியே, இந்த உன்னுடைய காணியிலே இருந்து ஒரு மூட்டை மண்ணை அள்ளுவதற்கு எனக்கு அனுமதி தருவாயா என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி அனுமதி என்று சொல்கிறார். ஒரு மூட்டை மண்ணை நிரப்பிவிட்டு ஹலீஃபா அவர்களை இந்த மூட்டை மண்ணை தூக்குங்கள் என்று காலியார் அவர்கள் சொல்கிறார்கள். ஹலீஃபா சொல்கிறார், அதை எப்படி நான் சுமப்பது என்று. அப்போது காலி சொல்லுகிறார், இந்த மூட்டை மண்ணே இந்த உலகத்தில் உங்களுக்கு சுமக்க முடியாது, நாளை மறுமையில் இந்த பெண்ணுடைய நிலத்தை அபகரித்தமைக்காக இந்த பூமி 7 பூமிகளை மண்ணாக்கி கொடுத்து அல்லாஹு தஆலா சுமக்க கொடுப்பானே, அப்போது என்ன செய்வீர்கள் ஹலீஃபா அவர்களே என்று காலி கேட்கிறார். உடனே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு
ஹலீஃபா அவர்கள் அந்த நிலத்தை அந்த பெண்ணிடத்திலே ஒப்படைத்துக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹலீஃபாவுக்காக இங்கே நீதிபதி தீர்ப்பை மாற்றவில்லை, ஹலீஃபா என்பதற்காக தீர்ப்பை மாற்றித்தர வேண்டும் என்று அந்த தலைமைத்துவம் கூறவில்லை. இப்படியான நீதியான, நேர்மையான, நியாயமான தலைமைத்துவங்கள் சமுதாயத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் நாளை மறுமையில் இந்த உயர்ந்த கௌரவத்தை, மதிப்பை, மரியாதையை பெறுவார்கள் என்ற விடயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களை, இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இரண்டாவது செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய அந்த அரசின் நிழல் என்ற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகின்ற ஒரு பாக்கியசாலி யார் என்றால், வணக்க வழிபாட்டிலே தன்னை முழுமையாகவே ஈடுபடுத்தி கொண்ட வாலிபன், அதிலே தன்னை முழுமையாக வளர்த்து கொண்ட வாலிபன் நாளை மர்மையில் அல்லாஹ்வுடைய அரசு நிழல் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பொதுவாக இளைஞர்கள் என்று சொன்னாலே உலகத்தின் நியதி அவர்களுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான், அவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக பெரும்பாலான இளைஞர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றால் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொழுகை என்பது ஹராம் என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதுக்கு நாம் ஊருக்குள் எங்கும் பார்க்க தேவையில்லை, உங்கள் வீடுகளிலே நம்ம ஒவ்வொருவரும் பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற வயதுக்கு வந்த இளைஞன் எப்படி இருக்கிறான், அவனுக்கும் மார்க்கத்துக்கும் இடையிலான உறவு என்ன, அவனுக்கும் தீனுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அவனுக்கும் தொழுகைக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அவனுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான உறவு என்ன என்று பார்த்தால் நிறைய வாப்பமார் சொல்லுவார், எந்த மகன் உருப்பட மாட்டான். அப்படியான ஒரு நிலையில் தான் இன்றைய இளைஞர் சமூகத்தை நாங்கள் மிக பெரும்பாலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த இளைஞர் சமூகத்துக்கு மத்தியிலே பொறுக்கி எடுக்கப்படுகின்ற சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இபாதத்திலே தங்களுடைய கால நேரங்களை செலவழிக்கின்றவர்கள், வீணான அரட்டைகளிலே, கேளிக்கைகளிலே, ஷைத்தானிய வழிமுறைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உழைக்கின்ற, பாடுபடுகின்ற இளைஞர்கள் அல்ல, வணக்கத்திலே, வழிபாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு அந்த முதல் மரியாதை கிடைக்கிறது. சாதாரணமாக எல்லா இளைஞர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது. இங்கிருக்கின்ற இளைஞர்களாகிய நீங்கள் பலர் யோசித்து பார்க்கலாம், நாளை மறுமையில் அந்த அரசின் நிழல் என்ற பாக்கியத்தை பெறுகின்ற இளைஞனாக நான் இருக்கிறேன். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்ட, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி விட்ட இளைஞனாக, அந்த தியாக உணர்வுடைய இளைஞனாக இருக்கிறேனா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு விடுக்கப்படுகிற போது ஒரு நாளைக்கு 10 தடவை அல்ல, 15 தடவைகள் அல்ல, 17 தடவைகள் திரும்ப திரும்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் அழைப்பு விடுக்கப்படுகின்ற போதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் பெரியவைகள் அல்ல, இந்த இறைவனுடைய அழைப்பு தான் எனக்கு பெரியது என்று அந்த அழைப்பை நோக்கி ஓடோடி வருகின்ற இளைஞர்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை, அந்த அழைப்பை கேட்டுவிட்டும் புரண்டு படுக்கின்றவர்களாக, அந்த அழைப்பை சட்டை செய்யாமல் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், அதுக்குள்ள இந்த மோதின் பாங்கு சொல்லிவிட்டானா என்று கடிந்து கொள்கின்ற இளைஞர்களாக நாம் இருக்கிறோமா என்று இளைஞர் சமுதாயம் கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் வருவார்கள், பள்ளிவாசலுக்கு முன்னிலை நிற்பார்கள், ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த கதையை உடைத்துவிட்டு நிறுத்திவிட்டு ஜமாத்துக்கு வந்து தொழுகையிலே ஈடுபட முடியாத இளைஞர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த அரசினல் என்ற உயர்ந்த பாக்கியத்தை பெறுகின்ற அந்த தியாக உணர்வு கொண்ட இளைஞர்களாக நாம் இல்லாத வரைக்கும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க மாட்டாது என்ற ஒரு உண்மையை இளைஞர் சமுதாயம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. உண்மையில் இளைஞர்கள் தங்களுடைய இளமை காலத்தை அல்லாஹு தஆலாவுடைய வழியிலே செலவழித்து அரசு நிழல் என்ற அந்த உயர் வரவேற்பை, கௌரவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கால நேரங்களை நல்ல முறையிலே திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும். அவருடைய காலங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்திலே செலவழிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நான் செலவழிக்கின்ற ஒவ்வொரு காலமும் நேரமும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பதில் சொல்ல ஆக வேண்டிய விடயம் என்பதை புரிந்து செயற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற போது உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் உங்களுடைய பாதங்களை நகர்த்த முடியாது.
உங்கள் ஒவ்வொருடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும். விசேஷமாக உங்களுடைய இளமை காலத்தை பற்றி கேட்கப்படும். நீங்கள் செய்த அமல்களை பற்றி கேட்கப்படும். கற்ற கல்வியை பற்றி கேட்கப்படும். சேகரித்த பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் பாதங்களை நகர்த்த முடியாது. அதில் 2 கேள்வி ஆயுளை பற்றியது, 1 இளமை காலத்தை பற்றியது. எனவே இந்த இளமை காலத்தை நல்ல முறையில் தீனோடு தொடர்படுத்தி, மார்க்க விடயங்களோடு தொடர்படுத்தி உழைக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்களுக்கு அரசு நிழல் கிடைக்கும். இந்த உலகத்தில் வேண்டும் என்றால் உங்களுடைய நண்பர்கள் உங்களை மதிக்காமல் போகலாம். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை புறந்தள்ளி பேசலாம். என்ன இவனுக்கு எப்போ பார்த்தாலும் குர்ஆன் என்றும் ஹதீஸ் என்றும் மார்க்கம் என்றும் கதைச்சு கொண்டிருக்கிறான் என்று உங்களுடைய நண்பர்கள் வேண்டாத நண்பர்களாக மாறி போகலாம். இந்த நண்பர்கள் இழந்து போகட்டும். இந்த உறவுகள் இழந்து போகட்டும். சில நேரங்களில் வணக்க வழிபாடுகளிலே, இபாதத்துக்களிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற போது உங்களுடைய பெற்றோர்கள் இவன் எங்கே உருப்பட போகிறான், இவங்க படிக்க போகிறான், முன்னேற போகிறான், எப்போ பார்த்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கம் நினைக்கிறான் என்று உங்களை ஒதுக்கி தள்ளட்டும். ஆனால் நிச்சயமாக படைத்த ரப்பிடத்திலே உங்களுக்கு உயர் கௌரவம் இருக்கிறது. அந்த அரசு நிழல் என்ற உயர்ந்த பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை பெறுகின்ற இளைஞனாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்று நம் ஒவ்வொருவரையும் நாம் கேள்வி கேட்டு அதற்கு தகுதியான இளைஞர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் நினைவிலே கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற மற்றொரு தியாகி யார் என்றால், அவர் பள்ளிவாசலோடு எப்போதும் தன்னுடைய உள்ளத்தை 2 கலந்து விட்டவர். பள்ளிவாசலுக்குள்ளே இருப்பார். பள்ளிவாசலில் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார். ஃபர்லான தொழுகையில் ஈடுபடுவார். சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுவார். திக்ரில் ஈடுபடுவார். தஸ்பீகில் ஈடுபடுவார். குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்தில் ஈடுபடுவார். இவ்வாறான இதர மார்க்க விடயங்களில் ஈடுபடுத்தி கொண்டிருப்பார். பள்ளிவாசலை விட்டு வெளியே போனாலும் இந்த இடத்துக்கு நான் எப்போ திரும்ப எப்படி வருவேன் என்று அது பற்றிய யோசித்துக் கொண்டிருப்பார். அதை பற்றிய சிந்தனையிலே இருப்பார். எப்போ முஅத்தினுடைய அழைப்பு கேட்கும் என்று அந்த ஓசை கேட்டவுடனே ஓடி வந்து மீண்டும் இறைவனுக்கு முன்னாலே நான் உன்னுடைய அடிமை என்று நிரூபிக்கின்றவராக இருப்பார். இப்படிப்பட்ட பள்ளிவாசலோடு எப்போதும் தன்னுடைய உறவுகளை கலந்திருக்கின்ற, தொடர்படுத்தியிருக்கின்ற இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் என்ற அந்த உயர் கௌரவத்தை, வரவேற்பை பெறுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதற்கு உயர்ந்த தியாகம் வேண்டும். தொழிலை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை விட, தன்னுடைய இதர காரியங்களை எல்லாம் விட பள்ளிவாசலோடு உடைய சூழலும் தான் எனக்கு மேம்பட்டது என்று அவற்றை மேலாக தெரிவு செய்கின்ற உயர்ந்த தியாக மனப்பான்மை வேண்டும். நான் பள்ளிவாசலில் இருந்தால், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற போது அதற்கு குறுக்கே வந்தால், மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நட்புக்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் உதறித்தள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன், என்னுடைய ரப்போடு நான் உறவு கண்டவனாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுள்ள ஒரு இளைஞன், அந்த உணர்வுள்ள ஒரு மனிதன் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த உயர்ந்த பாக்கியத்தை பெறுகின்றான். ஏன், பள்ளிவாசலோடு எப்போதும் உறவு கொண்டிருக்கின்ற மனிதன் நன்மையை நோக்கி பயணப்படுகின்றவனாக இருப்பான். பள்ளிவாசலை விட்டு தூரமாகுகின்ற உள்ளங்கள் நிச்சயமாக அது தீமையை நோக்கி பயணப்படுகின்ற உள்ளங்களாக இருக்கும். பள்ளிவாசல்களுக்கு வருகிற போது, அவனுடைய தீன் சொல்லப்படுகிற போது, தீனுடைய செய்திகள் எடுத்துச் சொல்லப்படுகிற போது மனங்களிலே ஆழமாக வேரூன்றி எங்களுடைய வாழ்க்கை திசைகளில் மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த பள்ளிவாசலோட தொடர்பு இல்லை, ஜமாத்தோட தொடர்பு இல்லை, ஜும்மாவோட தொடர்பு இல்லை என்றால் நாங்கள் ஷைத்தானிய வழிகளிலே ஏகி போகின்ற மனிதர்களாகவே ஆகி போய்விடுவோம். இதனாலே தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 3 ஜமாத்துக்களை தப்ப விடுகின்றாரோ, சில அறிவிப்புகள், யார் 3 ஜும்மாக்களை தவற விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவருடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா சீல் வைத்து விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த உள்ளத்துக்கு ஹிதாயத், சத்தியம், நேர்மை, இறை வழிகாட்டல் போய் சேருவது என்பது மிக கடினமானது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 ஜமாத்துக்களுக்கு வராத ஒருவர், சில அறிவிப்புகளில் 3 ஜும்மாக்களுக்கு வராத ஒருவருக்கு இந்த முத்திரை குத்தப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு தினந்தோறும் வருகின்ற ஒருவர், ஜமாத்தோடு தொழுகின்ற ஒருவர், ஜமாத்தோடு தொழுது முஸ்லீம் சகோதரோடு உறவாடுகின்ற ஒருவர், தீனுடைய விஷயங்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒருவர் நிச்சயமாக ஷைத்தானிய வழியில் செல்வது மிக கஷ்டமானது.
எனவே இவர் நேர்வழி செல்வதற்கான, இறைவனுடைய சுவனத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்ற காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளத்தை பிணைத்துக் கொண்ட மனிதன் அரசின் நிழல் என்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை பெறுகின்றான். கஷ்டமான விஷயம். நீங்கள் தொழில் நிலையத்தில் இருக்கிறீர்கள், அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கிறது, உடனே அந்த தொழிலை விட்டு ஓடோடி வர வேண்டும் என்று உங்களுடைய மனசு விடாது. இந்த தொழிலை விட்டுட்டு போகிறதா, இதுதான் இப்போதான பிஸ்னஸுக்குரிய நேரம், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பிஸ்னஸ் பண்ணலண்டா வேறு எப்போ பண்ண போகிறோம் என்று ஒரு பக்கம் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு முன்னாலே ஊசலாடி கொண்டிருக்கும். இன்னும் ஒரு பக்கத்தில் நான் மனைவி மக்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் இந்த தொழுகைக்காக நான் போய்விட்டால் இந்த நேரத்தில் என்னுடைய மனைவியுடைய காரியத்தை முடிக்கவில்லை என்பதற்காக, பிள்ளையுடைய தேவையை நிறைவு செய்யவில்லை என்பதற்காக அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடும், இல்லை என்னுடைய நண்பர்கள் பகைத்துக் கொள்ள வேண்டும் கூடும் என்று அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி அந்த பகைகளை விட நான் என்னுடைய இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவை துண்டித்துக் கொள்வதிருக்கிறதே, இது நாளைக்கு நிரந்தர பகையாக எனக்கும் என் ரப்புக்கும் இடையிலான உறவுக்கிடையிலான விரிசலாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் செயல்படுகின்றான் என்றால் உண்மையிலே இந்த மனிதன் அரசுடைய நிழல் கொடுத்து கௌரவிக்கப்பட வேண்டிய மனிதன். ஏன், அவனுக்கு இறைவனுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற, தொழுகையை நிறைவேற்றுகின்ற இந்த உயர்தரமான வணக்கத்தை நிறைவேற்றுவதில் அவனுடைய தொழிலை அவன் பொருட்டாக கொள்ளவில்லை, அவனுடைய பதவியை அவன் பொருட்டாக கொள்ளவில்லை, அவனுடைய பட்டத்தை அவன் பொருட்டாக கொள்ளவில்லை, அவனுடைய சொந்த பந்தங்களை அவன் பொருட்டாக கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை நோக்கி வருகிறான். எல்லாவற்றையும் விட அல்லாஹ் தான் பெரியவன் என்ற அந்த வார்த்தையின் பொருளை அவன் சரியாக புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். உண்மையிலே அந்த அரசுனில் அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த தியாக உணர்வு நமக்கிட்ட வராத வரைக்கும் அந்த அரசுநிலை நாம் எதிர்த்து பார்க்க முடியாது. சிலாக்களுக்கு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டா, பாங்கு தானே சொல்லியிருக்காக, இன்னும் காமத்து சொல்லலையே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கியே, கொஞ்சம் தொடங்கி போகும்ண்டு தான் செய்தான் சொல்லுகிறான். காமத்து சொல்லிவிட்டால் உடனடியாக போய் சேரணுங்கிற இல்லையே, ருக்குவுக்கு முன்னால் போய் சேர்ந்துக்கிட்டா ஒரு ரக்காத்து கிடைக்குந்தானே, அப்படி என்று செய்தான் சொல்லுகிறான். அதையும் பிந்தி விட்டால் எப்படியாவது ஒரு ரக்காத்தில் போய் சேர்ந்துக்கிட்டால் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் தானே என்று ஷைத்தான் சொல்லுகிறான். அத்தையாத்தில் இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முதல் போய் சேர்ந்துக்கிட்டா கொஞ்சம் நெஞ்சமாவது இமாமத்துறை சிறப்பு நமக்கு கிடைக்கும் தானே என்று ஷைத்தான் சொல்லுகிறான். சலாம் கொடுத்து முடித்ததுக்கு பிறகு இதுக்கு பிறகு போய் நீ தொழுது உனக்கு என்ன சிறப்பாக கிடைக்க போகுது, நீ பள்ளிக்கு போய் தொழுறதை விட ஊட்ட தொழு என்று சொல்கிறான். இப்படியே நம்மளை தூரமாக்கி ஷைத்தான் நம்மளை அவனுடைய வலைகளுக்குள்ளே வீழ்த்தச் செய்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற மனிதர் அப்படியானவர் அல்ல. அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வருகின்ற தியாக மனம் கொண்டவர். அவருடைய உள்ளம் எப்போதும் பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவோடு இருக்கும். பள்ளிவாசலை விட்டு போனாலும் அடுத்த நேரத்துக்கான அதான் எப்போ கேட்கும் என்று அந்த சிந்தனையோடு இருக்கின்ற அந்த உயர்ந்த உள்ளம் இந்த சிறப்பை பெறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அத்தகைய சிறப்பு கொண்ட மனிதர்கள் பட்டியலில் என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற மற்ற மனிதர் இவரும் தன்னுடைய உறவுகளால் தியாகத்தை கடைப்பிடிக்கின்ற ஒரு சிறப்பான மனிதர். பிற மனிதர்களுடனான உறவு, அவருடைய உறவு எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்காக என்று இருக்கிறது. யாரை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார், யாரை கோபித்தாலும் அல்லாஹ்வுக்காக கோபிப்பார். தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக அல்ல, தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்காக அல்ல, தங்களுடைய குடும்ப சிக்கல்களுக்காக அல்ல யாரையும் நேசிப்பது, யாரையும் பகைப்பது என்பது. அவருடைய நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்கும், அவருடைய பகையும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காகவே நேசித்த மனிதர்கள், அல்லாஹ்வுக்காகவே ஒன்றுபட்ட மனிதர்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தும் போனார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த அரசின் நிழல் என்ற அந்த உயர்ந்த வாய்ப்பை பாக்கியத்தை பெறுகிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஈமானிய உணர்வு அல்லாஹ்வுக்காக என்று ஒன்று சேருதல் என்ற அந்த ஈமானிய உணர்வு தான் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது. நானும் நீங்களும் இன்று எங்கள் ஒவ்வொருவரை சகோதரர்களாக பார்க்கிறோம். என்னை இன்னார் என்று உங்களுக்கு தெரியாது, உங்களை இன்னார் என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் குடும்பமும் அல்ல, நீங்கள் தொழிலால் இணைந்தவர்களும் அல்ல, பொருளாதாரத்தால் பிணைந்தவர்களும் அல்ல.
ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுக்காக உண்டான நேசமாகும். இதே நேரத்தில் நாம் நேசிக்கின்ற ஒருவர், அல்லாஹ்வுக்காக நேசித்த ஒருவர் பிழை செய்கிறார் என்று தெரிந்திருந்து, நியாயத்துக்கு மாற்றமாக நடக்கிறார் என்று தெரிந்திருந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறார் என்பதற்காக அவர் நேசித்த ஒருவர் அவரோட பகைச்சு கொள்ளலாம் என்று பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். என்ற மதிப்புக்குரியவர், என்னுடைய ஆருயிர் நண்பர், என்னுடைய உயிருக்குயிர், அப்படியாக நான் அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக அவருடைய பிழைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். சமுதாய வழக்கு என்ன? நேசிக்கின்ற ஒருவர் பிழை செய்தால் பிழையாக விளங்காது. ஹுப்புக்க ஷை துமி வ துசிம்மு, நீ ஒன்றின் மீது கொண்டிருக்கின்ற நேசம் உன்னை குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கிறது. அவர் என்ன கதைச்சாலும் சரியாப்படும், என்ன செஞ்சாலும் பிழை சரியாப்படும். அவரை பிழையா பார்க்குற மன உணர்வு இருக்காது. அவர் நம்முடைய நண்பர், நம்முடைய உறவு, நம்முடைய சொந்தம், நம்முடைய ரத்தம் என்று அங்கரிக்கும். ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டார். எப்படி அல்லாஹ்வுக்காக அவரை நேசித்தாரோ அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அவர் செயல்படுகிறார் என்று தெரிகிற போது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக அவர் இருக்கிறார் என்று தெரிகிற போது, அல்லாஹ்வுடைய தீனை துஷ்பிரயோகம் செய்கிறார் அல்லது மீறி நடக்கிறார் என்று தெரிகிற போது அவருக்கு எந்த தைவுதாட்சணையும் உண்டு சுட்டி காட்டுகின்றவராக, விளங்கப்படுத்துகின்றவராக, இஸ்லாம் கற்றுத்தந்த ஒழுக்க நெறிமுறைகளின் அடிப்படையில் அவருக்கு அந்த பிழையை உணர்த்துகின்றவராக இருப்பார். இவ்வாறு அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்து போகின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை பெறுவார்கள். இதற்கு மிகப்பெரிய தியாக மனப்பான்பு வேண்டும். இரத்தத்தோடு ஒன்றிப்போன உறவுகளை பிழை செய்கிறார்கள் என்பதற்காக லேசாக பிரித்துவிட முடியாது. நேசிக்கின்ற ஆருயிர் நண்பர்களை அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்பதற்காக லேசாக அவருடைய உறவுகளை பகைத்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் பகைத்துத்தானாக வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்றால் அந்த உணர்வுக்கு வந்துவிட்டால் இந்த உறவுகளை விட எனக்கு அல்லாஹ்வுடைய தீன் பெருசு. அல்லாஹ்வுடைய தீன் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக நடக்கின்ற இந்த நட்பை இழக்க நான் தயாராக இருக்கிறேன், இந்த சொந்தத்தை நான் இழக்க தயாராக இருக்கிறேன், இந்த உறவுகளை நான் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்வதும் அல்லாஹ்வுக்காக பிரிவதும். பிரிஞ்சு போனது, பகைமை பாராட்டினது, கோபப்பட்டது, காசிதாரன் என்று சொன்னான் தரமாட்டன்றான் என்பதற்காக அல்ல, பதவிதாரன் என்று சொன்னான் தரமாட்டன் என்று சொல்றான் என்பதற்காக அல்ல, மாப்பிளதாரன் என்று சொன்னான் தரமாட்டன் என்று சொல்றான் என்பதற்காக அல்ல, பெண்டாரன் என்று சொன்னான் தரமாட்டன் என்று சொல்கிறான் என்பதற்காக அல்ல, பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக் கொள்ள மாட்டன் என்கிறான் என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுக்கு மாறாக நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டதிட்டங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார், மீறி நடக்கிறார். இனிமேலும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்று அந்த பகையை, அந்த உறவை பகைத்துக் கொள்வதை இங்கே உயர்ந்த அந்தஸ்துக்குரிய பாக்கியமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அடையாளப்படுத்துகின்றார்கள். இதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அத்தா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்து அல்லாஹ்வுக்காக ஒருவரை பகைத்து அல்லாஹ்வுக்காக கொடுத்து அல்லாஹ்வுக்காகவே கொடுக்காமலும் விட்டு விடுகிறாரோ அவருடைய ஈமான் சம்பூரணமடைந்து விட்டது என்று சொன்னார்கள். அவருடைய ஈமான் முழுமைத்தன்மை வாய்ந்தது. நேசித்தார், அல்லாஹ்வுக்காக நேசித்தார். இப்போதும் பகைக்கிறார், அல்லாஹ்வுக்காகத்தான். உனக்கும் எனக்கும் இடையிலான உறவு வேண்டாம். எதற்காக வேண்டாம்? உன்னிடம் இருக்கின்ற இந்த பழக்கத்துக்காக வேண்டாம். நீ வட்டி தொழிலில் ஈடுபடுகிறாய் என்று எனக்கு தெரிய வருகிறது. இந்த தொழிலில் ஈடுபடுகிற வரைக்கும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம், உன்னுடனான ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம். எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்கிறேன். உன்னிடத்திலே புகைத்தல் பழக்கம் இருக்கிறது. நீ தீனுடைய விஷயங்களை எவ்வளவு படிக்கிறாய், ஆனால் திருந்து என்று சொல்கிறேன், நீ திருந்த மாட்டே என்கிறாய். அந்த பழக்கத்தை விடுகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் உறவு வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அது ஈமான், அது முழுமையான ஈமான், அரசின் நிழலை நமக்கு பெற்றுத் தருகின்ற ஈமான். இதனாலே தான் பல சஹாபாக்கள் தங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே விரோதங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். தீனுடைய கட்டளை ஒன்று புறக்கணிக்கப்படுகிறது என்று வருகிற போது ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய மகனாருக்கும் இடையிலே ஒரு கருத்தாடல் நடக்கிறது.
பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுப்புகின்ற விஷயத்தில் 2 பேருக்கு இடையிலே கருத்து முரண்பாடு வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை அப்படியே பின்பற்றுகின்ற ஒரு தோழர். நாம் சொல்லுவோமே, அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகிற போது அணுவுக்கு அணுவாக, எட்டுக்கு எட்டாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் என்று அந்த புகழாரத்துக்கு சிறந்த முன்மாதிரியாக சொல்லப்படுகின்ற நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செயற்பாடுகளை தன்னுடைய வாழ்நாளிலே எப்படி செய்தார்களோ அப்படியே எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் செய்கின்ற ஒரு தோழராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவரை பற்றி வரலாறு சொல்லும். நபி அவர்களோடு அவர் பயணம் செய்கின்ற போது ஏதாவது ஒரு இடத்தில் நபி அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவரும் போயிருப்பார், கூட இவரும் போவார். அவருக்கு தேவை இருக்காது, ரசூலுல்லாஹ் போகிறார்கள் என்பதற்காக போவார். நபியுடைய மரணத்துக்கு பிறகு அந்த வழியால் போகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் நபி அவர்கள் போகிற போது இந்த இடத்தில் மலஜல உபாதைக்காக சென்றார், நானும் இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார். நபி அவர்கள் ஒரு இடத்தால் செல்லுகின்ற போது மரக்கிளை இறுக்கமாக இருந்தால் அந்த மரக்கிளைக்காக தலையை குனிந்து கொண்டு சென்றிருப்பார். பின்னொரு காலத்தில் இப்னு உமர் அந்த இடத்தால் போகிற போது நபி அவர்கள் இந்த இடத்தில் குனிந்து போனார் என்பதற்காக மரக்கிளை இல்லாமலே குனிந்து போனவர். அப்படிப்பட்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த முன்மாதிரியாக பின்பற்றிய ஒருவர். அவருக்கும் மகனுக்கும் இடையிலே முரண்பாடு வருகிறது. மகன் சொல்லுகிறார், காலம் கெட்டுக்கிடக்கிறது, இந்த காலத்தில் பெண்களை பள்ளிவாசலுக்கு நான் அனுப்ப மாட்டேன். இப்னு உமர் சொல்லுகிறார், மகனே நீ அப்படி சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அனுமதி மறுக்க வேண்டாம் என்று. எனவே நீ மறுக்கக்கூடாது. இல்லை இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி பொம்பளை இன்றைக்கு பள்ளிக்கு அனுப்புறது? நீங்கள் தான் சொல்லுவீர்கள். இன்றைய காலகட்டத்தில் 5 நேரம் பள்ளிவாசல பொம்பளை போகிறது எப்படி போகிறது? இன்றைக்கு நம்பி விடலாமா என்றுதான் நானும் சொல்லுவோம், நீங்கள் நம்ம அனைவரும் சொல்லுவோம். அவரும் அப்படித்தான் சொன்னார். இல்லை மகனே, நீ அப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சிருக்கிறான், நான் விட மாட்டேன். மகனுக்கிட்ட சொன்னார், நீ உன்னுடைய இந்த முடிவை மாற்றுகின்ற வரைக்கும் எனக்கும் உனக்கும் உறவு வேண்டாம். நம்முடைய சமுதாயத்து பார்வையில் இப்னு உமருடைய இந்த தீர்மானம் சில்லறை பிரச்சனைக்கான தீர்மானம், ஒரு தேவையில்லாத விஷயம். பள்ளிக்கு அவள் வந்தாள் என்ன, வராட்டி என்ன, இதுக்கெல்லாம் மகனோட பார்ப்பாங்களா? பகைச்சாங்க. ஏன் பகைச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை அங்கே மறுதளிக்கப்படுகிறது என்பதற்காக, மகன் சொல்லுகிறார் என்பதற்காக, என்னுடைய பாசத்துக்குரிய மகன் என்பதற்காக அவர் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது ஈமான் அல்ல. அந்த பகையை உண்டாக்கி கொண்டார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் உறவு இல்லாமல் தான் மரணித்தார்கள் என்று. இந்த விடயத்துக்காக. இதுதான் அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காக பகைத்தல். இது சம்பூர்ணமான ஈமான். இன்றைக்கு நமக்கிட்ட அந்த பக்குவம் கிடையாது. மனைவி பாவம் செய்கிறாள் என்று தெரிகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடக்கிறாள் என்று தெரிகிறது, அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல எனக்கு நாதி இல்லை. ஊருக்கு சொல்வேன், உலகத்துக்கு சொல்வேன், ஆனால் மனைவிக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எனக்கும் அவளுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் கட்டுவிடும் என்பதற்காக. எனவே கணக்கெடுக்க மாட்டேன். ஊர் எல்லோருக்கும் புத்திமதி சொல்வேன், அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று. என்னுடைய பிள்ளை அப்படி செய்கிற போது அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், அதை நான் கணக்கெடுக்க மாட்டேன். ஏண்டா அவன்கிட்ட சின்னாண்டா, அவன் கேட்க மாட்டான், அவன் என்னடா செஞ்சிருவான், ஊரை விட்டு ஓடிடுவான். அவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சோத்தை தின்றுக்கிட்டு எனக்கு ஒரு பிள்ளையாக இருந்தால் போதும், அப்படி என்று நினைக்கின்ற பெற்றோர்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொல்லுகின்ற அர்ஷின் நிழல் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காகவே பகைவார்கள், பிரிந்து போவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறீங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? நபியுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? வேண்டாம் உங்களுக்கும் இடையிலான உறவு. இதுதான் இப்ராஹிம் நபி அவர்களும் தன்னுடைய தந்தைக்கும் இடையிலே ஏற்பட்ட உறவு பிரிவுக்கான அடிப்படையாக இருந்தது. இப்ராஹிம் நபி அவர்கள் கடைசி வரைக்கும் தந்தைக்கு உபதேசம் செய்து வந்தார். அவர் இனிமேல் திருந்தவே மாட்டார், திருந்துவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்ற ஒரு நிலை வந்தபோது கடைசி முடிவெடுத்தார், உங்களுக்கும் எனக்கும் இடையில் இனிமேல் உறவு வேண்டாம். இது ஈமானிய உறவு. என்ன இப்ராஹிமுக்கு தன்னை வாப்பாவோட நடக்கிற ஒழுக்கம் தெரியாதா?
சும்மா இந்த மார்க்க பிரச்சனைக்கெல்லாம் வாப்பா உதறித்தள் இருக்கிறாரு, உதறி தள்ளுவார்கள். தீன் பெரிசாகப்பட்டால், தீன் தான் இந்த தீன் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான உறவுகளையும் தாண்டியது என்ற உணர்வு பிறக்கின்ற போது அங்கே அந்த பாசம், அந்த சுவை, அந்த டேஸ்ட் விளங்கும். அப்படியானவர்களுக்கு அரசுடைய அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு முறை சாத் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடக்கிறது. சாத் பின் மாலிக் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், தாயார் இஸ்லாத்துக்கு வரவில்லை. தாயார் சொல்லுகிறார், மகனே, இந்த கொள்கை உனக்கு வேண்டாம். ஊராரெல்லாம் இந்த கொள்கையை பற்றியும் இந்த முகம்மதை பற்றியும் மோசமாக கதைக்கிறார்கள், நீ அவரோட சேராதே, விட்டுப்பட்டு வா. மகன் மிக உறுதியாக இருக்கிறார், மிக உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதியில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் மகனை கூப்பிட்டு தாய் சொல்லுகிறார், மகனே, நீ இந்த முகம்மதோடு கொண்டிருக்கின்ற உறவை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தில் இருந்து விலகி வர வேண்டும், நம்முடைய பழைய மூதாதையருடைய கொள்கைக்கு நீ மீண்டு வர வேண்டும், இல்லை என்றால் நான் உண்ணாவிரதம் இருந்து சாகுவேன் சொன்னார். மகன் கேட்கல. அதில் அவர் உறுதியாக இருந்தால், உண்ணாவிரதம் இருக்கின்ற விஷயத்தில் எப்படி தாய் உறுதியாக இருந்தாலோ அதை விட பன்மடங்கு உறுதியாக இருந்தால் அசைய மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருக்கிறார். ஒரு நாள் சாப்பிடவில்லை, 2 நாள் சாப்பிடவில்லை, 3 நாள் சாப்பிடவில்லை. தாயுடைய உடல்நிலை மோசமாக செல்கிறது. மகனை அழைத்து சொல்கிறார், மகனே, இதோ பார், என்ற நிலையப்பார், நான் சாகப் போகிறேன். நான் செத்து போய்விட்டேன் என்றால் இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து சொல்வார்கள், உம்மாவை கொண்டவனே என்று. அந்த வீண்பலி அவப்பெயர் உனக்கு வேண்டாம் மகனே, இந்த முகம்மதுடைய கொள்கையை விட்டு விட்டு வா என்று அடம்பிடிக்கிறார். கடைசி நிலையில் இருந்து கொண்டு சாத் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், தாயை, ஒன்று சொல்வேன், இறைவன் உனக்கு 1 உயிர் அல்ல, 2 உயிர் அல்ல, 3 உயிர் அல்ல, 100 உயிர்களை தந்து அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த சாத் இந்த மார்க்கத்தை விட வேண்டும் என்பதற்காக நீ விட்டாலும் இந்த சாத் ஒருபோதும் இந்த மார்க்கத்தை விட்டு வரமாட்டான் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்றார். கடைசியாக மனுஷி பார்த்தா நாம வம்பா செத்து பீத்துருவோம் போல இருக்குது என்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். சாது மாறவில்லை. இதுதான் தீனுடைய பாசம். அல்லாவுக்காக நேசித்தல், அல்லாவுக்காக பகைத்தல் என்பதனுடைய தாற்பயத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த உணர்வு நம்மிடத்திலே பிறக்க வேண்டும். அரசுடைய நிழல் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தார். நாம் எல்லாவற்றுக்குமாக இஸ்லாத்தை உதறித்தள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் இஸ்லாத்துக்காக எதனையும் இழக்க தயாராக இருந்தார்கள். சொந்தங்களை இழப்பதற்கும், சொத்துக்களை இழப்பதற்கும், பிறந்த தேசங்களை இழப்பதற்கும், நட்புகளை விட்டு ஒதுக்குவதற்கும் தயாராக இருந்தார்கள். இஸ்லாம் தான் மீட்சி என்றால், பரிகாரம் என்றால், விடிவு என்றால். ஆனால் அன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நிலை என்ன? கொள்கைவாதிகளாக இருப்பார்கள், கொள்கை பற்றாளர்களாக இருப்பார்கள், கொள்கைக்காக எதையும் தியாகம் செய்வோம் என்பார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் ஆள் ஃப்ரூட் மாறி, இவர் எங்கடா இருக்கிறார் நம்ம தேடி பார்த்தா இப்போ ஆள் வேறையாம். என்ன? அவர் 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே கொள்கையில் ஒரு சுவர். அவங்களோட குடும்ப பிரச்சனை, அவருடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு உறவு பிரச்சனை வந்திருக்கும். அந்த உறவு பிரச்சனையை கொண்டு இங்கே கொள்கையில் ஒரு சுவர். பிஸ்னஸில் உள்ள பிரச்சனையை கொண்டு வந்து இங்கு ரசுகின்ற கொள்கைவாதிகளைத்தான் நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற கொள்கைவாதி அல்லாஹ்வுக்காக நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக வெறுப்பார். எனவே இந்த பக்குவம் கொண்டவர்களாக நானும் நீங்கள் மாறாத வரைக்கும் அரசுடைய நிழலை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம், தன்னுடைய வாழ்விலே கற்பு நெறியை பேணி நடக்கின்ற ஒரு மனிதருக்கு கிடைக்கின்ற சிறப்பு. இந்த உலகத்தின் பொதுவான இயல்பு ஆணும் பெண்ணும் பாலியல் ரீதியான இயல்புக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் வசப்படுவதும் ஒரு பெண் ஆண் வசப்படுவதும் தவிர்க்க முடியாது. எந்த ஒரு ஆணும் சொல்ல முடியாது எந்த ஒரு பெண்ணின் பாலும் எனக்கு ஈர்ப்பு இல்லை என்று. எந்த ஒரு பெண்ணும் சொல்ல முடியாது எந்த ஒரு ஆணின் பாலும் எனக்கு ஈர்ப்பு இல்லை என்று. அப்படியான இயல்பை கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைத்திருக்கிறான். பொதுவாக ஆண்களுடைய இயல்பு, பெண் என்று சொன்னாலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். சொல்லுவார்கள், பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று. பேய் என்பது அரக்கத்தனத்தின் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அரக்கனாக இருந்தாலும், அராஜகம் செய்கின்றவனாக இருந்தாலும், மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் பொம்புளண்டு அவுட் ஆகிடுவான்.
அதனால தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களை பார்த்து சொல்லுகிற போது சொன்னார்கள், உங்களை புத்தியிலும் குறைந்தவனாக பார்க்கிறேன், பக்தியிலும் குறைந்தவர்களாக பார்க்கிறேன். ஆனால் புத்தியிலும் பக்தியிலும் குறைந்த நீங்கள் திடகாத்திரமான ஒரு உறுதியான ஆணை கெடுப்பதில் உங்களைப் போன்ற வல்லவர்களை இந்த பூமியில் நான் என்றால் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அப்படியான பலம் பெண்களிடத்தில் இருக்கிறது, அப்படியான பலவீனம் ஆண்களிடத்தில் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அழகான ஒரு பெண், அந்தஸ்துள்ள ஒரு பெண், சமுதாய அந்தஸ்தோடு அழகோடு இருக்கின்ற பெண் ஒரு ஆணை தவறான நடத்தைக்கு அழைக்கிறாள். இப்படியான ஒரு நிலையில் இந்த மனிதனுடைய கற்பொழுக்கம், இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்ற அந்த உணர்வு அவனை உந்தி தள்ளி அவன் அந்த தீமையிலிருந்து விலகுகிறானே, அப்படிப்பட்ட மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் என்ற பாக்கியத்தை பெறுவான். சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் அம்புட மாட்டாளா, மாட்டிக்கொள்ள மாட்டாளா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிற சமுதாயம். சொல்லுவார்கள், சந்தர்ப்பம் வாய்க்காத வரைக்கும் எல்லோரும் ராமர்களாகத்தான் இருக்கிறார்களாம். சந்தர்ப்பம் வாய்த்து விட்டால் தான் அவருடைய மறுபுத்தியை காட்டுகிறார் என்று. ஆனால் இவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நல்ல அழகான பெண், வாய்ப்பு வசதி உள்ள பெண், சமுதாய அந்தஸ்துள்ள உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண், பதவியோடு இருக்கின்ற பெண் அழைக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் அவனிடம் இருக்கின்ற அந்த ஈமானிய உணர்வு, இறைவன் மீது கொண்டிருக்கின்ற பயம் அவனை உந்தித்தள்கிறது. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று விலகிக் கொள்கிறான். இப்படிப்பட்ட கற்பொழுக்கத்தை பேணிய மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அரிசின் நிழல் கிடைக்கும் என்று நபி அவர்களுக்குரிய அந்த சிறந்த வரவேற்பை பற்றி பேசுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய கற்பொழுக்கம் கொண்டவர்களாக நாங்களும் நீங்களும் இருக்கிறோமா? இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யோதிகள் இருக்கிறார்களா என்று நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய இளைஞர் சமுதாயம் தொடர்பாளர்களுடைய வளர்ச்சியின் அடிப்படையிலே நிறைய தீமைகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பெண்கள் என்று சொன்னால் அந்த வலையமைப்புகள் ஊடாக யாராவது ஒரு பெண் எனக்கு சட் பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டாளா என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு ஃபேஸ்புக் நண்பர் சொன்னார், மௌலவி நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஓம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டார். 3 வருஷமாக ஒரு 300 பேரோட தான் இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் மௌலவி 3 மாதத்தில் 3000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். எப்படி தம்பி உனக்கு சாத்தியமானது என்று கேட்டேன். பொம்பளை பிள்ளோட பேரில் வச்சிருக்கேன்னு சொன்னேன். பொம்பளை பிள்ளையோட பேரில் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்டை நான் வைத்திருப்பதன் காரணமாக இத்தகைய நண்பர்கள், இத்தனை மாதத்துக்குள் எனக்கு வந்து விட்டார்கள். அதில் ஒன்று மௌலவி, ஊருக்குள்ளே உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்ற ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்திருக்காங்கிறது தான் முக்கியமான தகவல் என்றார். இதுதான் இன்றைய உலகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாளா, ஒரு கேர்ள் கிடைக்க மாட்டாளா என்று ஒரு இளைஞன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அனைத்து அழகும் வாய்ப்பும் வசதியும் கிடைத்த ஒரு மங்கை தவறான துர்நடத்தைக்கு அடைக்கின்ற போது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்ற உணர்வோடு விலகிக் கொள்கிறான் என்றால், அப்படியான உயர்ந்த குணம் கொண்ட மனிதன் இருக்கிறானே, அரசின் நிழலில் வச்சு கௌரவிக்கப்படுவான். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற எந்த இளைஞனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அரசின் நிழலில் அல்லாஹ்வுடைய அந்த வரவேற்பை இந்த உலகத்தில் பெரிய பட்டம் தரித்தவர்களுக்கு, பதவி தரித்தவர்களுக்கு, முக்கியமானவர்களுக்கு செங்கம்பள வரவேற்பு என்ற வரவேற்பு கொடுப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தில் உன்னதமான கௌரவமாக பார்க்கப்படுது. படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் பெருவழியில் கொடுக்கின்ற அந்த வரவேற்பு இருக்கிறது அரசின் நிழல். நீ எங்கேயும் தெரிய வேண்டாம், உனக்கு நிழல் இருக்கிறது, நான் தருகிறேன், வா, என்னுடைய அரசுக்கு கீழே உனக்கு நிழல் இருக்கிறது என்று அழைத்து அரவணைப்பு கொடுக்கிறானே, இதைவிட கௌரவம் இந்த உலகத்தில் வேறு எதுவாக இருக்க முடியும்? ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் உழைத்து கஷ்டப்பட்டு ஓடி ஆய்ந்து களைத்து வருகிற போது அந்த பிள்ளையை தன்னுடைய தந்தை கூட்டி அரவணைத்து ஆதரவு சொல்லி, மகனே நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதுவே சாதாரணமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால், என்னுடைய தந்தை என்னை கவனித்து விட்டார், என்னை கண்ணியப்படுத்தி விட்டார், என்னுடைய உணர்வுகளை புரிந்து விட்டார் என்று மனிதன் நினைக்கிறார் என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் கூப்பிட்டு அந்த மஹ்ஷர் பெருவழியிலே அடைக்கலம் கொடுக்கிறான் என்றால், அரசின் நிழலை பரிசாக தருகிறான் என்றால், இதைவிட உயர்ந்த பாக்கியம் எங்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் இந்த இளைஞர்களுக்கு கிடைக்கும், இந்த ஆணுக்கு கிடைக்கும், இந்த பெண்ணுக்கு கிடைக்கும்.
கற்பொழுக்கத்தை தன்னுடைய வாழ்நாளிலே பேணிய இந்த உத்தமர்களுக்கு கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகிறார்கள். அந்த உயர்ந்த ஒழுக்கம் கொண்ட மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த தியாகி. அவர் யார் என்றால், தனக்கிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவு செய்வார், நல்ல காரியங்களுக்கு கொடுப்பார். ஆனால் தான் வலது கையால் கொடுக்கிறது தன்னை இடது கைக்கு கூட தெரியாமல் பார்த்துக்கொள்வார். அப்படி மிகவும் சீக்கிரட்டாக நல்ல காரியங்களுக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு உயர்ந்த மனிதர். இவருக்கும் அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் என்ற உயர்ந்த கௌரவம் இருக்கிறது. அந்த சிறந்த வரவேற்பு உபசாரம் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கு பின்னால் கேள்வி கணக்கு சொர்க்கம்ங்கிறதெல்லாம் அதுக்கு பின்னால். அரசின் நிழலே கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு வேறு என்ன வேண்டும்? யாருக்கு கிடைக்கிறது? தர்மங்களில் ஈடுபடுறார். வெறும் தர்மத்துக்காக அல்ல, அந்த தர்மத்தை செய்கின்ற போது அவர் காட்டிக்கொள்கின்ற அந்த உணர்வு, அந்த தியாக சிந்தை யாருக்கும் தெரியக்கூடாது, என்ற இடது கைக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு மறைத்து தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு உத்தமமான மனிதர். இந்த உணர்வு எல்லாருக்கும் வராது. சிலாக்கள் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாகண்டா ஊரெல்லாம் என்ற பேர் கேட்கணும்னு விரும்புவார்கள். காசை கொடுத்து போட்டு பள்ளியில் லிஸ்ட்டில் என்ற பேர் இருக்கியா, முதலாவது இருக்கா, ரெண்டாவது இருக்கா, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பார். பார்க்காட்டி உடனே கோல் எடுத்து என்ன என்ற பேரை காணலட்டு. இப்படி கொடுக்கின்ற கொடை வள்ளல்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பெயர் முன்னுக்கு இருக்கிறதா பின்னுக்கு இருக்கிறதா என்று தேடுவார்கள். என்னுடைய பெயர் பட்டியலிலே வந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நான் கொடுத்ததை பற்றி யாராவது ஏதும் சொல்லுகிறார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். இது மனிதனுடைய அடிப்படையான இயல்பு. நான் பள்ளிவாசலை கட்டுவதற்கு நிறைய கொடுத்திருக்கிறேன், பள்ளிவாசல் திறப்பு விழா நடத்துகிறார்கள், திறப்பு நிகழ்வில் என்னை பற்றி ஏதாவது சொல்லுகிறார்களா என்று மனம் ஏங்கும். ஆனால் இந்த மனிதர் யாரென்றால், தன்னை இடது கைக்கும் தெரியப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குற மனுஷர். யாருக்கும் தெரியப்படாது. தன்னை இடது கைக்கும் தெரியக்கூடாண்டா வீட்டறிக்கிற பொண்டாட்டிக்கும் தெரியாது அவர் கொடுத்தது, அவர பிள்ளைக்கும் தெரியாது, அவர நண்பர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய இந்த நல்லறங்களை செய்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த குணத்தை கொண்ட மனிதர். இவருக்கு அல்லாஹ்வுடைய அரசினல் கிடைக்கும். தர்மங்களை செய்கின்ற போது சில நேரங்களிலே பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நபி அவர்களும் சொல்லுவார்கள், பகிரங்கமாகவும் செய்யலாம். அது இஹ்லாஸ், எனக்கு பாதிக்கப்படாது என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், என்னை பார்த்து 4 பேர் படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் கொடுக்கிறது, பகிரங்கமாக கொடுக்கிறது அந்த நேரத்தில் சிறப்பாகும். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்தது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்யும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த பாக்கியத்தை பெற முடியாது. இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்டா, ஒரு 100 ரூபா காசை கொடுத்து போட்டு, 200 ரூபா காசை கொடுத்து போட்டு, 500 ரூபா கொடுத்து போட்டு, 1000 ரூபா கொடுத்து போட்டு, நமக்கு ஒன்றும் செல்லலையே, நமக்கு ஒன்றை பற்றி கதைக்கலையே, நம்மளை பற்றி ஒன்றையும் காணலையே, நம்மளோட பேரையும் காணலையே, என்ன எடுத்துக்கிட்டானோ திண்டானோ ஓடித்தானோ அப்படி என்று யோசிக்கிற சமுதாயமாக நான் இருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் இன்று சமூக பணி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த தீனுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இதற்கு பின்னாலே உலகத்தின் பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் செலவழிக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான். அவங்க பேரை விரும்புகிறல்ல, புகழ விரும்புகிற, தன்னை பேர் சொல்லப்படுவதை விரும்புகிற, அப்படி உழைக்கின்ற, அப்படி பொருளாதாரத்தை செலவு செய்கின்றவர்கள் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு உழைத்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் இந்த தீன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தபூர்வமான உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 7 பேரிலே முக்கியமான ஒருவராக அல்லாஹு தஆலாவை தனிமையிலே உட்கார்ந்திருந்து நினைத்து தன்னுடைய பாவங்கள் குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகின்ற மனிதர். சமுதாய நீரோட்டத்திலே அவர் கலந்து விடாமல் தனிமைப்படுகிறார், தன்னுடைய குற்றங்களை உணர்கிறார், அதற்காக வருந்துகிறார், கவலைப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார் என்றால், இப்படி தனித்திருந்து தன்னுடைய குற்றங்களுக்காக இறைவனிடத்தில் முறைப்பாடு செய்து அழுது சலித்து கண்ணீர் விடுகின்ற மனிதர் இருக்கிறாரே, இவர் பாவி அல்ல, இவர் குற்றவாளி அல்ல,
இவர் பரிசுத்தமான மனிதர். அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தமான மனிதர் என்பதற்கான உயர்ந்த சாட்சியம் அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் பிரிவில் இவருக்கு கொடுக்கின்ற அந்த அரசு நிழல் என்ற உயர்ந்த பாக்கியமாகும். இதனால தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 துளிகள் நரகத்துக்கு போகாது. அது என்ன துளி என்றால், இறைவனின் அச்சத்தால் கண்ணீர் வடித்த அந்த துளிகள் இருக்கிறது, அந்த துளிகள் நரகத்துக்கு போகாது. அந்த கண்கள் நரகத்துக்கு போகாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளை எதிர்பார்த்து காத்திருந்த கண்கள் நரகத்துக்கு போகாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு சொட்டப்பட்ட இரத்தம் இருக்கிறது, அந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரர் நரகத்துக்கு செல்ல மாட்டார். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்கள் என்றால், இந்த அழுத கண் நரகத்துக்கு செல்லாது. தன்னுடைய பாவத்தை நினைத்து, இறைவனுடைய வல்லமையை நினைத்து, தன்னுடைய குறைபாடுகள் நினைத்து, நரகத்தின் வேதனையை நினைத்து, கபரை நினைத்து அழுது சலித்து கண்ணீர் விட்டு மற்ற மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நடுநெசையிலே எழுந்து நின்று இறைவனிடத்திலே கையை உயர்த்தி, ரப்பே படைத்தவனை, நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கதறி அழுகின்ற அந்த கண் இருக்கிறதே, அது நரகம் செல்ல மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களை, அத்தகைய உயர்ந்த பண்பு கொண்ட ஒழுக்கம் கொண்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் என்ற உயர்ந்த வரவேற்பை பெறுகின்ற அந்த சாராரை பற்றி சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு செய்தியையும் பார்க்கிற போது அவர்கள் இந்த உலகத்தில் உத்தமமான மனிதர்கள், உலகத்திலே பொறுக்கி எடுக்கப்பட்ட மனிதர்கள், வடித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், இந்த உலகத்தின் சமுதாய நீரோட்டத்திலே கலந்து போன சங்கமமாகி போனவர்கள் அல்ல, அவர்கள் சரித்திரத்திலே தனியாக பேசப்படுகின்ற மனிதர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் அந்த புனிதமான அரசின் நிழல் என்ற உயர்ந்த பாக்கியம் கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த 7 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நான் சேருவது? எல்லா கூட்டத்திலும் சேருவதற்கான வாய்ப்பு எனக்கு உண்டுமா, இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்திற்குள் நுழைந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டுமா என்று நானும் நீங்களும் சிந்தித்து இந்த பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் கட்டாயம் தியாக உணர்வு, தீனை பற்றிய கவலை, இறைவனை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய அச்சம், சுவர்க்கத்தின் மீதான ஆசை, நரகத்தின் மீதான பயம், கபருடைய வேதனையை பற்றிய பயம், இவையெல்லாம் எங்களை ஆட்கொண்டு இஹ்லாஸோடு நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் அந்த உயர்ந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். படைத்த ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டிருந்த உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நல்க வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.